இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது, அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. நம்மை நேசிக்கும் 100 பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது. எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பும் இருக்காது என்பதை புரிந்து கொள். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய். எப்போதும் எதற்காகவும் எவரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதைக் காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம். அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள். அப்போதுதான் வலிகள் குறையும், வாழ்க்கை என்னவென்று புரியும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும். சில மனிதர்களும் அப்படித்தான். வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவார்கள், அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பானதாகத்தான் இருக்கும். உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின்தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். எந்த சூழலிலும் சோர்ந்து போகாதீர்கள். இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவருமே கடவுள்தான். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. உன் உறவுகளை சேமிக்க வேண்டுமென்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு, அதுவே போதும். கூர்மையான ஆயுதத்தை விட கொடியது வலி தரும் வார்த்தைகள். வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும். உள்ளம் தொட்ட வார்த்தைகள் தான் உயிர் உள்ளவரை உயிரோடு வாழும். உதாசீனப்படுத்தப்படும் இடங்களில் நீ மட்டுமல்ல, உன் நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள். எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் உறவுகள் உடனிருந்தும் பயனில்லை. அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஒருவரின் வாழ்க்கையையே உயர்த்தும். மன வருத்தத்தை தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வலியை மட்டுமே தரும். மரணம் ஒரு நாள் வலி, ஆனால் வலி தருகின்ற வார்த்தைகள் மரணம் வரை வலியை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை, பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை, உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு. அதை குறையாக பார்ப்பது நம்மை வெறுக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு. நம்மை இன்பமாய் நினைக்கும் உறவு ஒருபோதும் நம்மை தேடவிட்டு பிரிந்து செல்லாது. நீங்கள் மனம் மாறி மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் கோபத்தில் கொட்டிய வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறில்லை, ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய தவறு. நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு புறம் கூறும் மனிதர்களிடம் என்றுமே புரிதல் வர வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குரட்டை போலத்தான் எல்லோரும் செய்யும் தவறுகளும், அதை செய்பவர்களுக்கு அது தெரிவதே இல்லை. நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். உன் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் உன் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும். சூழ்நிலைகள் மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறுகிறது, சிலரின் வாழ்க்கையும் மாறுகிறது. இழுத்து பிடிக்கும் எந்த உறவும் ஒருபோதும் நமக்கு இன்பத்தை கொடுக்காது என்பதை நினைவில் வையுங்கள். உன் அன்பு உண்மை என்றால் உன் அருமையை உணர்ந்து உன்னை விட்டு விலகியவர்களும் தேடி வருவார்கள். அவரவர் வெளித்தோற்றத்தின் அழகை கண்ணாடி தெளிவாக காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவர்களின் சொல்லும் செயலுமே வெளிக்காட்டுகிறது. வயதாகி கொண்டிருப்பதை எண்ணி வருந்தாதீர்கள். இன்று பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே.
தான் மட்டும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன். தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பவன்தான் மாமனிதன். என்னதான் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் தாகம் தீர்க்காது. சில உறவுகளும் அப்படித்தான். ஒருவரை காயப்படுத்தும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பாருங்கள். நீங்கள் கொடுக்கும் காயங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள். வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் எழுதாதே, உன் புன்னகையால் எழுது. சூழ்நிலைகள் எதுவாயினும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் கிடைப்பதுதான் வாழ்க்கையில் உண்மையான மிகப்பெரிய வரம். எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவராக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவே இயற்கையின் நியதி.